ஆசிரியர்களுக்கு வணக்கம். பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மேக்ஸ் கிளாஸில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு 10 சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக என்ன பண்ணோம் வீடியோ கிடைக்கும். ஓகே, ஸோ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சம் ஏற்கனவே இந்த நம்ம மாடல் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நம்ம போடலை, இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. நியூ மாடல் என்ன அப்படி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A/B/C equal to 2:3:4 எனில் A/B B/C C/A equal to என்ன அப்படிங்கிறத கேட்டுருக்காங்க. ஸோ சம்மு தான் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், ஒன்றுமே புரியாமல் இருக்கும். மேக்ஸ் மேஜர் ஈஸியாக போட்டுருவீங்க, அதர் மேஜருக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் வெரி ஈஸியான சம் தான். என்ன அப்படின்னா பாருங்கள், அவங்க வந்து என்ன கொடுத்தாங்க, ஃபஸ்ட்டு வந்து A/B/Cன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம வந்து ஏவோட வேல்யூ வந்து 2னும் பியோட வேல்யூ 3னும் தென் சியோட வேல்யூ 4ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா, எடுத்துக்கிட்டு ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ அப்போ ஏயோட வேல்யூ என்ன 2, பியோட வேல்யூ 3 அண்டு சியோட வேல்யூ 4 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், A/B இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ என்னது 2. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 2 போடலாம். ஓகேவா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 போடலாம். ஓகேவா, அடுத்து டிவைடட் பை A/Bன்னு இருக்கு இல்லையா. அப்போ பியோட வேல்யூனா 3. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு A/B போட்டாச்சு. அதுக்கப்புறம் இஸ்ட்டு அடுத்து என்ன இருக்குது B/Cன்னு இருக்கு இல்லையா. ஸோ பியோட வேல்யூனா 3. ஓகே, டிவைடட் பை சியோட வேல்யூனா 4. ஓகேவா, அடுத்து இஸ்ட்டு அடுத்து என்ன இருக்குப்பா C/Aன்னு இருக்கு இல்லையா. இப்போ சியோட வேல்யூ என்னது 4 டிவைடட் பை ஏவோட வேல்யூ என்னது 2. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா 3 இருக்குது, 4 இருக்குது அண்ட் 2 இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ டினாமினேட்டர் வந்து என்னென்னா சேமாக இல்லை. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு வந்து என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அப்போ 3, 4, 2. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் வந்து எடுக்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு 3 எல்லாம் போட்டோம்னா 1 3 3, 4 அப்படியே வரும், 2 அப்படியே வரும். சரிங்களா, ஓகே. ஸோ அடுத்து 2 டேபிளில் போட்டோம்னா இந்த 1 அப்படியே வரும், 2 2 4, 1 2 2. சரியா, ரைட்டு. அகெயின் 2 போட்டோம்னா என்ன வரும்னா என்னது, இந்த 1 அப்படியே வரும், 1 2 2, இந்த 1 அப்படியே வரும். அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா என்ன இருக்குது 3 × 2 × 2. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 3 × 2, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 × 2 6, 6 × 2 12. ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு எல்சிஎம் பண்ணும்போது நமக்கு வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 12 கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்கு 3 × 2 × 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடச்சுன்னா 12 கிடச்சிருக்கு. சரியா, அப்போ நம்ம இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் சேமாக கொண்டு வந்தால் ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். சரியா, ஸோ அப்போ டினாமினேட்டரில் பாருங்கள் என்ன இருக்குது 3 இருக்குது. ஸோ அப்போ அந்த 3யை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எந்த நம்பரால் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 வந்துருமா. ஸோ அப்போ மேலேயும் கீழே என்ன பண்ணணும் நம்ம வந்து என்ன பண்ணணும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, ஓகேவா. ஸோ அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு, எல்சிஎம் வந்து 12 வருது. ஓகேவா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும் 2/3 இருக்கு இல்லையா. அப்போ 2/3 ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்னா 4ஆல். அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ மேலே என்ன வரும் 8, கீழே என்ன வரும் 12. ஓகேவா, ஓகே. ஸோ அதே மாதிரி செகண்ட் போடுங்க. செகண்ட் என்ன இருக்குது 3/4 இருக்கா, 3/4. ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரும். இப்போ மேலேயும் கீழே நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 9/12. ஸோ அடுத்து என்ன இருக்குது இந்த வேல்யூ என்ன இருக்குது 4/2. ஓகேவா, ஸோ 4/2. ஸோ இப்போ 4/2 நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் 6. இப்போ மேலேயும் கீழேயும் 6ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்
6 4s are 24. ஓகேவா? ஸோ கீழே வந்து 12 வந்துடும். ஸோ இப்போ டினாமினேட்டரில் எல்லா வேல்யூவும் சேமாக இருக்குது. என்ன வேல்யூஸ் சேமாக இருக்குன்னா, டினாமினேட்டரில் எல்லா வேல்யூயும் என்ன இருக்குது? சேமாக இருக்குது. சேமாக இருக்கு இல்லையா? 12 12 12. சரியா? ரைட். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இங்கே 8 இருக்கா? அப்போ 8 இஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? 9 இருக்கா? 9 இஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? 24 இருக்கா? அப்போ 24. அப்போ ஆன்சர் என்னதுன்னா 8:9:24. ஸோ அப்போ 8:9:24 எங்கே இருக்குது அப்படின்னா, எங்கே இருக்குது? 8 ஆப்ஷன் ஏல இருக்குது. 8:9:24 இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, லெட் அஸ் மூவ் த செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினே ரொம்ப ஈஸியாக போட்டலாம். என்ன இருக்குன்னு பாருங்கள். A:B = 5:4 அண்டு B:C = 7:8 எனில் A:B:C கேட்டிருக்காங்க, அப்படி இல்லையா? ஓகே, ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியான சம் தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A:B கொடுத்துருக்காங்க. அப்போ ஏயோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 4. ஓகேவா? அடுத்து பியோட வேல்யூ, இதில் பியோட வேல்யூ 7, சியோட வேல்யூ 3. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா A:B:C என்ன கேட்டிருக்காங்க? அப்போ A:B:C. ஓகேவா? அதை ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டேட்டா படி A:B என்ன கொடுத்தா 5:4. அப்போ ஏயோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ தெரியாது இல்லையா? அப்போ சியோட வேல்யூ தெரியாதுன்னா பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ரைட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் என்ன இருக்குது? 4 இருக்கு இல்லையா? ஸோ அதை இங்கே ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? B:C என்ன கொடுத்துருக்காங்க? 7:3 கொடுத்துருக்காங்க. அப்போ பியோட வேல்யூ 7, தென் சியோட வேல்யூ 3. ஓகே, இங்கே நமக்கு என்ன தெரியாது? ஏ வேல்யூ தெரியாது. ஏ வேல்யூ என்ன பண்ணால் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ எழுதிக்கணும். ஓகே, 7 ரைட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 5 7 மல்டிப்ளை பண்ணால் 7 5s are 35. அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 4 7 மல்டிப்ளை பண்ணால் 7 4s are 28. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 4 3s are 12. ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 35:28:12 இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுலாம். ஸோ ஃபர்தர் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 35:28:12. Next question number 3. A::B = 2:3, B::C = 4:5, C::D = 6:7 எனில் A::B::C::D அப்படிங்கிறாங்க. A::B::C::D என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம செகண்ட் சம் போட்டோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் போடணும். அவங்க கொடுத்துருக்க டேட்டா வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா A::B::C::D ரைட் பண்ணிட்டோமா? ஸோ ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ என்ன? 2. ஸோ அதை ரைட் பண்ணிக்கிறோம் 2. பியோட வேல்யூ என்ன? 3. அதை ரைட் பண்ணிக்கிறோம். சியோட வேல்யூ தெரியாது. ஸோ அதனால் பக்கத்தில் உள்ள வேல்யூ 3, அந்த 3யை அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். சரியா? ஓகே, ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பிசியோட டேட்டா கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ 4. ஸோ பிக்கு நேரம் 4 போட்டுக்கலாம். சியோட வேல்யூ 5. சரிங்களா? இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ தெரியாது, டியோட வேல்யூ தெரியாது. ஸோ டியோட வேல்யூ பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்குது? 5. ஸோ அந்த 5 ரைட் பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா என்ன இருக்குது? 4 இருக்கு இல்லையா? ஸோ அந்த 4 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சிடி வேல்யூ இருக்குது நமக்கு. இங்கே கொடுத்துருக்காங்க சிடி வேல்யூ. சியோட வேல்யூ 6. அதை ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து டியோட வேல்யூ 7. அதை ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஏபி வேல்யூ தெரியாது. ஸோ அப்போ ஏபி வேல்யூ வந்து என்ன எங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம்னா பக்கத்தில் என்ன இருக்குது? சியோட வேல்யூ 6 இருக்கு இல்லையா? அந்த 6 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்? ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போனால் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாதனால நான் இங்கே இந்த பக்கம் ரைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 6ஐயும் 4ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 6 4s are 24. 24 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 48. ஸோ நமக்கு
48 ஆன்சர் வரும். சரிங்களா? அதை இங்கே ரைட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ அடுத்து இதை ரைட் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 6 4s are 24. 24 into 3 என்ன வரும்? 72. அடுத்து இங்கே ரைட் பண்ணுங்க 72. ஓகேவா? ஓகே. 72. ஓகே. ஸோ அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணால் 6 5s are 30. 30 into 3 90. ஸோ அப்போ 90. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணும். 7 5s are 35. 35 into 3 105. ஸோ அப்போ 105. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி ரைட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சராக வரணும். ஸோ இதை ஃபர்தராக நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்தராக எதால் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா 3 டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணால் 1 3s are 3, ரிமைண்டர் 1. அப்போ என்ன இருக்கும்? 6 3s are 18. ஓகேவா? அப்போ 16 டைம்ஸ் வரும். இந்த 72வையும் 3 டேபிளால் கேன்சல் பண்ணா 1 3s are 3, சரி 2 3s are 6, ரிமைண்டர் 1, 4 3s are 12. அப்போ 24 வருங்களா? ரைட்டு. ஸோ இதையும் 3 டேபிளால் கேன்சல் பண்ணால் 3 3s 9, 3 3s are 9, அந்த 0 அப்படி சேர்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ 16:24:30. ஸோ அடுத்து இந்த 105 நம்ம 3 டேபிளால் கேன்சல் பண்ணால் 3 3s are 9, ரிமைண்டர் 1 இருக்கும் 15. 15ல் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 5 டைம்ஸ் இருக்கும். அப்போ என்ன வரும்? 35. ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னா 16:24:30:35. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா ஆன்சரு 16:24:30:35 எங்கே இருக்கு? ஆப்ஷன் பி 16:24 சாரி ஆப்ஷன் சி இந்த இருக்கு இல்லையா? 16 இருக்கு, அடுத்து என்ன இருக்கு? 24 இருக்கு, அடுத்து என்ன இருக்கு? 30 இருக்கு, அடுத்து என்ன இருக்கு? 35 இருக்கா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ லெட் அஸ் மூவ் த ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின்மே என்னதான் சேம் ஆர்டர் தாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா A/B is equal to 5:6, B is equal to 4:7 எனில் C/A என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அக்கார்டிங் டு த டேட்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு A எழுதிக்கலாம், அடுத்து என்ன எழுதிக்கலாம்? B எழுதிக்கலாம், அடுத்து என்ன எழுதிக்கலாம்? C எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ ஏவோட வேல்யூ என்னது? 5. அந்த 5 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பியோட வேல்யூ என்னது? 6. அந்த 6 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து சியோட வேல்யூ தெரியாது, அப்போ பக்கத்தில் உள்ள வேல்யூ என்னது? 6. அந்த 6 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க டேட்டா படி பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 7. ஓகே. ஏவோட வேல்யூ தெரியாது, ஏவோட வேல்யூ நம்ம இங்கே பக்கத்தில் உள்ள வேல்யூ எழுதிக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இதை என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணால் 4 5s are 20. சரிங்களா? அடுத்து 6 4s are 24. அடுத்து 7 6s are 42. 7 6s are 42. சரிங்களா? ரைட்டு. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு என்ன கிடச்சிருக்கு? 20:24:42. சரிங்களா? ஸோ இது நமக்கு ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. இருக்கா? 20:24:42 இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இதையும் ஃபர்தராக என்ன பண்ணியிருக்காங்க? சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதால் 2 டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணலாம். 10 2s are 20, 12 2s are 24. அடுத்து இதை 2ஆல் கேன்சல் பண்ணால் 2 2s are 4, 1 2s are 2. அப்போ என்ன இருக்குது? 10:12:21. ஸோ இந்த ஆப்ஷன் என்ன பண்ணலாம்? ஆன்சரில் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். 10:12:21 இருக்குது. எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி 10:12:21. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. ஸோ கொஸ்டின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 0.02 மற்றும் 0.32 இன் சராசரி விகிதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சராசரி விகிதம் அப்படின்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சரிங்களா? அப்போ சராசரி விகிதம் கேட்டாங்க இல்லையா? அப்போ சராசரி விகிதம் கேட்டாலே நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாமா? ஓகே. அப்போ
ஸ்கொயர் ரூட் போட்டாச்சு. 0.02 இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாம். ஓகேவா, ஸ்கொயர் ரூட் போட்டாச்சு. இப்போ நமக்கு என்ன இருக்குது, வேல்யூ வந்து 0.02 இருக்குது. ஓகேவா, ஸோ அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 0.02. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா 0.02 மற்றும் 0.32 சராசரி விகிதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சராசரி விகிதம்னு கேட்டிருக்காங்களே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா, ஓகே, ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிடுவோம். இப்போ என்ன இருக்குது, 0.02 இன்ட்டு 0.32 இருக்குது. சரியா, ஸோ இங்கே வேல்யூ என்ன அப்படி இருக்குன்னா டெசிமலில் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ டெசிமலில் இருக்கிறத நம்ம நம்பர்ஸாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் எதால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்னா டிவைட் பை 100. ஓகேவா, ஸோ ரெண்டையும் என்ன பண்ணுறேன் 100ஆல் என்ன பண்ணிக்கிறேன், டிவைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, 100ஆல் டிவைட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அப்போ 100ஆல் டிவைட் பண்ணும்போது நெக்ஸ்ட் இப்போ என்ன மாறும்னா ரூட்டு 0.02 என்ன மாறும், 2ஆக மாறும். சரிங்களா, அப்போ 2 டிவைட் பை 100ஆக மாறும். 2 டிவைட் பை 100. ஓகே, ஸோ அடுத்து 0.32 எதாவது மாறும்னா 100ஆல் டிவைட் பண்ணும்போது 32ஆக மாறும். இப்போ 32 டிவைட் பை 100. சரிங்களா, ரைட்டு. ஸோ இப்போ மேலே என்ன இருக்குது, 2 இன்ட்டு 32 இருக்கு இல்லையா, ஸோ இது என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு 32 நம்ம 64ஆக மாறும். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன மாறுனா ரூட்டு 64 கீழே என்ன இருக்குன்னா இருக்கு 100 இருக்கா, ஸோ அப்போ ரூட்டு 64 100 இன்ட்டு 100ஆக மாறும். சரிங்களா, ஓகே. ஸோ அடுத்து வந்து இந்த 64 நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா, எப்படி ரைட் பண்ணலாம், 8 ஸ்கொயர்னு ரைட் பண்ணலாம். அதாவது என்னன்னா 8 இன்ட்டு 8 64. அப்போ என்ன பண்ணலாம், 8 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் கீழே என்ன இருக்குது 100 இன்ட்டு 100 இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா எப்படி ரைட் பண்ணலாம், 100 ஸ்கொயர்னு ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணலாம் 100 ஸ்கொயர்னு ரைட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ 8 ஸ்கொயர் 100 ஸ்கொயர் இப்போ என்ன பண்ணலாம், ஒரே ஸ்கொயராக மாற்றும் போது ரூட் ஆஃப் 8 இன்ட்டு 100 ஹோல் ஸ்கொயராக மாறும். சரிங்களா, ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்குன்னா என்ன இருக்கும், 8 டிவைட் பை 100 இருக்கும். சரியா, ஸோ அப்போ 8ஐ வந்து நம்ம 100ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே கீழே என்ன இருக்குது 2 0 இருக்கா, அப்போ நம்ம ஜஸ்ட்டு 2 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 0.08 இதாங்க ஆன்சர். 0.08 எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6 என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது ரொம்ப ஈஸியான சம்முங்க. 5:6 இருபடி விகிதம் கேட்டிருக்காங்களே, அப்போ இருபடி விகிதம்னாலே நம்ம என்ன பண்ணோம், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணாலே போதும். அவங்க கொடுத்துருக்க வேல்யூ என்னது 5:6. அப்போ என்ன பண்ணால் 5 ஸ்கொயரு இஸ்ட்டு 6 ஸ்கொயரு. ஓகேவா, அப்போ 5 ஸ்கொயர் எப்படி ரைட் பண்ணலாமா, 5 இன்ட்டு 5 ரைட் பண்ணலாமா, அப்போ 5 இன்ட்டு 5 எவ்வளோ 25. ஓகேங்களா, அடுத்து 6 ஸ்கொயரா, 6 ஸ்கொயர் எப்படி ரைட் பண்ணலாம், 6 இன்ட்டு 6ஆ, அப்போ 6 6 36. அப்போ நம்ம என்ன இருக்குது 25 இன்ட்டு 36. அப்போ 25 இன்ட்டு 36 எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள், அதே மாடல் தான். 9:11 9:11 இருபடி விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9:11 இருபடி விகிதம் காண்கன்னு கேட்டாங்கன்னா இருபடி விகிதம்னாலே நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க 9 ஸ்கொயருங்களா, அப்போ 9 ஸ்கொயர் இஸ்ட்டு 11 ஸ்கொயர். அப்போ 9 ஸ்கொயர் என்ன பண்ணலாம், 9 இன்ட்டு 9 9 இன்ட்டு 9 எவ்வளவு 81. சரிங்களா, அடுத்து இங்கே 11 ஸ்கொயரா, அப்போ 11 ஸ்கொயர் எப்படி பண்ணலாம், 11 இன்ட்டு 11 11 இன்ட்டு 11 121. அப்போ ஆன்சர் என்னது 81:121. 81:121 எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ. 81:121. ஸோ இதான் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 7. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள், 64:125 இன் முப்படி மூல விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அப்போ முப்படி மூல விகிதம்னாலே நம்ம என்ன பண்ணணும், கியூப் ரூட் எடுக்கணும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, 64 இருக்கா? அப்போ 3 கியூப் ரூட் போட்டோம்னா இந்த 64 எப்படி ரைட் பண்ணலாம், எப்படி ரைட் பண்ணலாம், 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4. ஓகேவா? 4 4s are 16, 16 4s are 64. ஓகேவா? ஓகே, 4 4s are 16, 16 இன்ட்டு 4 64 ஆயிருமா? அப்போ நம்ம 64 எப்படி ரைட் பண்ணலாம், 4 இன்ட்டு 4 4 இன்ட்டு 4 ரைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி ரைட் பண்ணலாம், 3 கியூப் ரூட்டு 4 கியூப்னு ரைட் பண்ணுங்களா? ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த கியூப் ரூட்டும் இந்த கியூப் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன இருக்கும், 4 மட்டும் இருக்குமா? ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் 125க்கு போடணும். ஸோ 125க்கு போடும்போது என்ன இருக்குன்னா, என்ன இருக்கு, கியூப் ரூட் எடுக்கும்போது 3 ரூட் ஆஃப் அதை 125 நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், எப்படி ரைட் பண்ணலாம், 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 அப்படின்னு ரைட் பண்ணலாம். சரியா? எப்படின்னா 5 5 சார் எவ்வளவு, 5 5 சார் 25, 25 இன்ட்டு 5 125 வந்துருமா? ஸோ இதை வந்து அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம், 3 கியூப் ரூட்டு 5 கியூப்னு ரைட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ இந்த கியூப்பும் இந்த ரூட் கியூப்பும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்கும், 5 மட்டும் இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது, 4:5. ஸோ இதான் ஆன்சர். இப்போ 4:5 எங்கே இருக்குன்னு பாருங்க. இங்கே வந்து ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இல்லை. ஆக்சுவலாக என்ன இருக்குது, 5:4 இருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஆப்ஷனாக கொடுத்துருக்கணும். என்னதுன்னா 4:5. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட், 4:5 ஆன்சர். சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9ம் இப்போ ஈஸியானதாங்க, ஆல்ரெடி நம்ம போட்ட மாடல் தான். என்ன அப்படின்னா A:B = 2:3, B:3 = 4:1 எனில் A:B:C என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா படி என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரைட் பண்ணிக்கலாம். என்ன ரைட் பண்ணிக்கலாம்னா ஏபிசின்னு ரைட் பண்ணிக்கலாம், ஏபிசி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ என்னது, 2வா, பியோட வேல்யூ என்னது, 3யா, சியோட வேல்யூ தெரியாது, அதனால பக்கத்தில் உள்ள வேல்யூவை அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 1, ஏவோட வேல்யூ தெரியாது, அப்போ பக்கத்தில் உள்ள வேல்யூவை ரைட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 4 2s are 8, 4 into 3 12, 1 3s are 3. அப்போ என்ன இருக்கு, 8:12:3 இருக்கு. ஓகேவா? 8:12:3. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்தராக வந்து என்ன பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால இதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ ஃபைனல் ஆன்சர் எங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு, 8:12:3. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் சம்மு 10th சம்மு என்னன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஓகேவா? ஸோ 10th சம்மு பார்த்தீங்கன்னா மூன்று கார்களின் வேகங்களின் விகிதம் முறையே 5:4:6. இந்த 3 கார்கள் ஒரே தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 3 கார் இருக்கு, அந்த 3 காரோட வேகங்களை விகிதங்களை கொடுத்துருக்காங்க 5:4:6 அப்படின்னு. அது வந்து இந்த 3 கார்கள் ஒரே தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதம் என்னங்கிறது. அப்ப நேரத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், விகிதத்தை சொல்லணும். அப்போ 3 கார்களா, அப்போ 3 காருங்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கார் 1, அப்போ கார் 1, கார் 2, கார் 3, இப்போ 1 1 போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் காரோட விகிதம் 5, அப்போ 1/5. செகண்ட் காரோட விகிதம் 4, அப்போ 1/4. அடுத்து தேர்டு காரோட விகிதம் 6, அப்போ 1/6 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நியூமரேட்டர் நியூமரேட்டர் சேமாக இருக்கு, டினாமினேட்டர் டிஃப்ரெண்டாக இருக்கு. 5 4 6ன்னு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது 5 4 6. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், 2 டேபிளால் போட்டோம்னா இந்த 5 அப்படியே தான் இருக்கும். 2 2s are 4, 3 2s are 6. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணலாம் ஃபர்தரா, ஸோ அடுத்து இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம், 5 2 மல்டிப்ளை பண்ணலாம். 5 2s are 10, 10 2s are 20, 20 into 3 60. அப்போ நம்ம எல்சிஎம் என்ன வருதுன்னா என்ன வருது, 60 வருதா? ஓகேவா? அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்கு, 1 இருக்கு, டினாமினேட்டரில் என்ன இருக்கு, 5 இருக்கு. அப்போ எல்லாத்தையும் டினாமினேட்டர் வேல்யூ சேவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக
எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு சேமாக வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, 1/5 இருக்கா. இப்போ 1/5 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 16 கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? அப்போ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 16 கிடைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 12ஆல் மல்டிப்ளை பண்ணும். 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும் நமக்கு, 5 12s are 60. அப்போ மேலே வந்து 1 12s are 12, 12 டிவைட் பை 60 வந்துருமா, 60 வந்துடும். ஓகேவா? ஓகே. அடுத்து ரெண்டாவது வந்து என்ன இருக்குது, 1/4 இருக்கா. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ 1/4 இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, 1/6 இருக்குது. இப்போ 1/4 இன்ட்டு, ஸோ இதை வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 60 வருதுன்னு பார்க்கணும். அப்போ 15ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும். இப்போ மேலையும் கீழையும் 15ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15 இன்ட்டு 15 டிவைட் பை 16 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபஸ்ட்டு வந்து என்ன கிடச்சிருக்கு, 12/16. ஓகே, 60. ரெண்டாவது என்ன கிடச்சிருக்கு, 15 டிவைட் பை 60. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபைனல் என்ன இருக்குது, 1/6 இருக்கா. ஸோ 1/6 எதால் மல்டிப்ளை பண்ணால் 60 60 கிடைக்குன்னு பார்க்கணும். அப்போ எதால் மல்டிப்ளை, 10 டேபிளால் மல்டிப்ளை பண்ணிடலாமா. அப்போ மேலே வந்து என்ன இருக்கும், 10 டிவைட் பை 60. ஸோ இப்போ டினாமினேட்டர் எல்லாமே என்ன வந்துருச்சு, 60 வந்துருச்சா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடச்சி, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடச்சுன்னா 12/16 கிடச்சி இல்லையா. ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன கிடச்சுன்னா என்ன கிடச்சி, 12/16 கிடச்சி இல்லையா. அடுத்து ரெண்டாவது என்ன கிடச்சி, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன கிடச்சி, 12/60 கிடச்சிச்சு. ஓகே. அடுத்து என்ன கிடச்சி அப்படின்னா என்ன கிடச்சி, 15 டிவைட் பை 16 கிடச்சிச்சு. ஓகேவா. அடுத்து என்ன கிடச்சி, 10 டிவைட் பை 16 கிடச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் எல்லாமே என்ன இருக்குது, 16 இருக்குது. அப்போ நியூமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் எழுதிக்கலாம். 12:15:10. சரியா. ஸோ அப்போ 12:15:10. ஸோ இதான் ஆன்சர், 12:15:10. ஸோ இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதோட இதான் ஆன்சராக இருந்துச்சுன்னா நம்ம இதை கூட என்ன பண்ணலாம், ஆன்சரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சரை செக் பண்ணிடலாம். ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டிலே இருக்குது, 12:15:10. ஓகேவா. ஓகே.